அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான பதிவில் நாம் 20 அடி கண்டெய்னரை வச்சு ஒரு 4 20 அடி கண்டெய்னரை ஒன்று பக்கத்தில் ஒன்று வச்சு ஒரு கண்டெய்னர் ஹோம் பண்ணால் எப்படி இருக்கும், அதோட டிசைன் எப்படி இருக்கும், அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், அதை எப்படி பண்ணலாம், இதோட ப்ரைஸ் தோராயமாக எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஷிப்பிங் கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் நாம் நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்டெய்னரை எப்படி வேணால் நம்மளால் மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். நமக்கு வீடு வேணுமா, வீடாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் நமக்கு தேவையான மாதிரி. சமீபத்தில் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு நண்பர் ஆட்டோவிலே அவரோட வீடை உருவாக்கியிருந்தார் இல்லைங்களா. அதுபோல் இந்த மாதிரி ஷிப்பிங் கண்டெய்னரை நம்மளால் நம்மளுடைய தேவைக்கு ஏற்றபடி எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு பப்ளிக் டாய்லெட் பூத் வைக்கிறீங்களா, கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் போகும்பொழுது இதுக்கு நீங்கள் மாறுறீங்க அப்படிங்கும் பொழுது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு லாங் டைம் லைஃப் வர மாதிரி நம்மளால் பண்ண முடியும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஷாப் வைக்கிறீங்களா, ஒரு சின்ன ஒரு கூல்ட்ரிங்க் ஷாப் வைக்கிறீங்களா, ஒரு சின்ன ஒரு ஐஸ்கிரீம் ஷாப், எப்படி வேணாலும் நம்மளால் இந்த கண்டெய்னரை பண்ண முடியும். இப்போது இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கண்டெய்னரை ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வச்சுருக்குது. இப்போது இந்த மாதிரி கண்டெய்னர் நம்ம டிசைன் பண்ண முடியும். பட் இதை நாம் ப்ராக்டிக்கலாக கொண்டு போய் சைட்டில் வைக்கும் பொழுது, உங்களுடைய இடத்துல வைக்கும் பொழுது என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா சமதளமாக இருக்கணும். அந்த சமதளமாக இருக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, உங்களுக்கு அந்த இடம் சமதளமாக இல்லை அப்படின்னம்னா நீங்கள் பண்ணுற மேனுஃபேக்சர்கிட்ட இன்ஸ்டால் பண்ணி தர சொல்லி கேளுங்க. அவங்க சைட்டை பார்த்துட்டு அதுக்கு ஏற்றபடி சைட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு கீழே இருக்கிற கான்க்ரீட் பிளாக்ஸ் டிசைன் பண்ணி அந்த சமதளமாக வர மாதிரி உங்களுக்கு அந்தந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் கண்டெய்னரை மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்த கொண்டு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, நாம் போன வீடியோவில் பார்த்தோம், இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டெய்னர்களில் நாம் இணைச்சி கண்டெய்னர் வீடாக பண்ணும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை இதோட இன்சுலேஷன், ஹீட் பிரச்சனை தான். வெளியிருந்து வர ஹீட்டு நமக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும். அதனால் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த மாதிரி ஹீட் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா கண்டெய்னரோட இன்சைடு தெர்மல் ப்ளக் யூஸ் பண்ணி கண்டெய்னரோட பேனலிங் பண்ணணும், இன்டர்னல் ஃப்ரேமிங் பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பேனலிங் நம்ம கொடுக்கறது நம்ம அலுமினியம்லேயோ இல்லை ப்ளைவுட் கொஞ்சம் ஒரு 3 mm திக்னஸ்லேருந்து மேலேயோ கொடுக்கலாம். ஆனால் நமக்கு 3 mm திக்னஸ்லேருந்து மேலேயோ இல்லை அலுமினியம் போனோமா நமக்கு ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உள்ளே இருக்கிற நாம் யூஸ் பண்ணுற இன்சுலேஷன் பார்த்திங்கன்னா டென்சிட்டி அதிகமானது யூஸ் பண்ணணும். டென்சிட்டி அதிகமானதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ராக்கூலோட டோட்டலாக அந்த ஒரு இடத்துல வைக்கிற கியூபிக் கெப்பாசிட்டர் அந்த டென்சிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணோம்னா இது போல் ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டெய்னர்களில் நாம் கன்வர்ஷன் பண்ணும் பொழுது நமக்கு ரொம்ப நாளைக்கு வித்ஸ்டாண்ட் ஆகும். அதே போல் இப்போது இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டெய்னர்கள் நீங்கள் ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க மேனுஃபேக்சரர் அப்படிங்கும் பொழுது நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணும் பொழுது நீங்கள் கேட்டுடலாம், நீங்கள் மேனுஃபேக்சர்கிட்ட கேட்கலாம், நான் இந்த மாதிரி ஒரு 4 கண்டெய்னர் பண்ண போகிறேன், 4 கண்டெய்னர் சேர்த்து ஒரு ஹோம் பண்ண போகிறேன், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கன்வர்ஷன் பண்ண போகிறாங்க பொழுது நீங்கள் 3 ஸ்டேஜ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷனோ 2 ஸ்டேஜ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷனோ கேட்கலாம். அதாவது நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் ஒரு டைமோ 2 டைமோ நீங்களே விசிட் பார்க்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் எல்லாமே அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா அப்படிங்கும் பொழுது. அதே போல் இந்த கண்டெய்னரோட பாட்டம் ஒரு கண்டெய்னருக்கு இன்னொரு கண்டெய்னருக்கு இணைக்கும் பொழுது இந்த 2 கண்டெய்னர் இணைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மேனுஃபேக்சரர் தனித்தனியாக தான் பண்ணுவாங்க. அவங்க சைட்டில் தான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. சைட்டில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ப்ராப்பரான பெயிண்டிங்லாம் பண்ணணும். நீங்கள் மேக்ஸிமம் ஃபுல் வெல்டிங் அடித்து வாங்கிறது நல்லது. சைட்டில் இன்ஸ்டால் பண்ணும் பொழுது ஸ்டிச் வெல்டிங் அடிச்சுட்டு சிலிக்கான் போடுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு ஸ்டிச் வெல்டிங் 2 கண்டெய்னர் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரிப் வச்சு வெல்டிங் அடிக்கிறாங்க, அங்கங்கே டாக் போடுறாங்க, ஒரு ஸ்டிச் வெல்டிங் அடிச்சுட்டு சிலிக்கான் போட்டு ஃபினிஷ் பண்ணுறாங்க. அப்படிங்கும் பொழுது சிலிக்கான் உங்களுக்கு ஃபஸ்ட் கிரேட் சிலிக்கானாக இருக்கணும். சிலிக்கான்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வகை இருக்குது. நார்மலாக பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுற சிலிக்கான் இருக்குது, ப்ளைவுட்டில் யூஸ் பண்ணுற சிலிக்கான் இருக்குது, ஸ்டீலில் யூஸ் பண்ணுற சிலிக்கான் இருக்குது. அப்படின்ட்டு இந்த மாதிரி பல வகையான சிலிக்கான்கள் இருக்குது. இப்போது நீங்கள் சைட்டில் நீங்கள் உங்கள் இடத்துல போயிட்டு வைக்கும் பொழுது அட்மாஸ்பியரோடு ரியாக்ட் ஆக ஆக அந்த சிலிக்கான் உங்களுக்கு ஹார்டன் ஆகணும்.
ஹார்டன் ஆகி அது வந்து உங்களுக்கு பர்மனன்ட் செட் ஆகணும். அதுபோல் ஸ்பெசிஃபிக் சிலிக்கானெல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி போடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஸ்டிச் வெல்டிங் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் சிலிக்கான் போட்டு ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அது ஒரு லாங் டைமுக்கு வரும். நீங்கள் சாதாரண சிலிக்கான் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 50 ரூபாய்க்கு கிடைக்கிற சிலிக்கான் 100 ரூபாய்க்கு கிடைக்கிற சிலிக்கான் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு போட்டு 1 வருஷம் 2 வருஷத்துலேயே பீல் ஆஃப் ஆகி தானாகவே விழுந்துடும். இதையும் ஒன்று பார்க்கணும். சைட்டில் இன்ஸ்டால் பண்ணும் பொழுது உங்களுக்கு தேவையான பைப்பிங்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் எந்த ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட ஆர்டர் கொடுக்கும்போதுக்கு முன்னாடியே நீங்கள் பேசிடணும். இந்த மாதிரி எனக்கு ப்ளம்பிங் ஒர்க் பண்ணி தரணும், எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணி தரணும், சைட்டில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது, அதுக்கு தகுந்தபடி நீங்கள் சொன்னீங்கன்னா தான் மேனுஃபேக்சரர் உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்றபடி உங்களுக்கு டிசைன் பண்ணி தருவாங்க. இப்போது இது போல் இருக்கிற கண்டெய்னர் டிசைன்லாம் வந்து பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும், இப்போ இந்த 4 கண்டெய்னர் சேர்ந்து அப்படி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஒரு கண்டெய்னரோட மார்க்கெட் ரேட், இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட் 1,50,000 லட்ச ரூபா. 4 கண்டெய்னர் சேர்த்து ஒரு 6 லட்ச ரூபா வரும். ஒரு கண்டெய்னருக்கு இன்டீரியர் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு ஒரு 1,50,000 லட்ச ரூபா அதிகபட்சம் வச்சா கூட மொத்தம் 4 கண்டெய்னர் சேர்த்து ஒரு 6 லட்ச ரூபா, டோட்டலாக ஒரு 12 லட்ச ரூபா. இதில் நீங்கள் விண்டோ வைக்கிறீங்க, வேறு ஏதாச்சும் ஒரு எக்ஸஸாக நீங்கள் ஒரு ஃபிட்டிங் வைக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 13 லட்ச ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். தேங்க்யூ. இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.